Hi friends, இன்னைக்கு நம்ம molecular basis of inheritance short tricks பார்க்க போற விஷயங்கள் என்னென்ன அப்படினா DNA structure, amino acids of histones, start and stop codons, example of genome projects other than humans, lac operon வரக்கூடிய enzymes. So இது எல்லாத்துக்குமே short tricks இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Welcome to Biology Simplified தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். Friends, போர்டில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்துடாதீங்க, வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அப்படியே நான் சொல்ல கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மறக்க மாட்டீங்க. ரொம்ப சுலபமாக உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு 5 நைட்ரோஜன் பேசஸ் ஆர் தேர். நைட்ரோஜினஸ் பேஸ் மொத்தமாக 5 டைப் தான் இருக்குது. அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கட் எகெயின் அப்படிங்கிற 2 வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ கட் அப்படிங்கிறது என்ன, CUT அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. எகெயினில் இருக்க AG எழுதிக்கங்க. ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் வேர்டுங்கிறதுனால தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ C ஃபார் சைட்டோசின், U ஃபார் யூராசில், T ஃபார் தைமின், A ஃபார் அடினைன், G ஃபார் குவானைன். ஸோ இதை தனித்தனியாகவே வச்சுக்கோங்க. கட் அப்படியே பிரிமிடின், AG எகெயின் அப்படிங்கிறது பியூரின். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எதை கட் பண்ணுவீங்க, ரொம்ப பெருசாக இருக்கிறது தான் கட் பண்ணுவீங்க. பிரமிடின் அப்படிங்கிற வேர்ட்லேயே இருக்க பிரமிட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் எடுக்கலாம். ஸோ பிரமிட் எவ்வளோ பெருசு, ஸோ பிரமிடை தான் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ கட் இஸ் ஃபார் பிரமிடின். எகெயின் ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், பியூரிஃபை ஆகிடும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி கழுவுனா அது பியூர் ஆகிடுது இல்லையா. ஸோ எகெயின் இஸ் ஃபார் பியூரின். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ A and G எகெயின்லேருந்து வந்த AG அடினைன் குவானைன் பியூரின், சைட்டோசின் யூராசில் தைமின் அப்படிங்கிறது பிரமிடின். ஓகே, பிரமிடோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் தான், சிங்கிள் ரிங் தான். இது ரெண்டுமே ஹெட்ரோசைக்ளிக் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா நைட்ரஜன் கார்பன் ரெண்டுமே இந்த ரிங்கில் இருக்கிறதுனால இது ஹெட்ரோசைக்ளிக் ரிங் அப்படிம்போம். அண்ட் தென் பிரமிடின் தான் சிங்கிள் ரிங், பியூரின் வந்து டபுள் ரிங். அப்போது பெருசாக இருக்கக்கூடிய சிங்கிள் ரிங்கை நீங்கள் கட் பண்ணும்போது டபுள் ரிங், குட்டி ரிங் கிடச்சிதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிரமிடின் இஸ் சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர், பியூரின் இஸ் டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் யூராசில் தைமின். யூராசில் RNA ஆர் DNAல இருக்கும், தைமின் RNA ஆர் DNAல இருக்கும். யூராசில் ரெண்டுலேயுமே இருக்காது, தைமின் ரெண்டுலேயுமே இருக்காது. அப்போ எதில் மட்டும் இருக்குங்கிற கன்ஃபியூஷன் இங்கே வரும் இல்லையா. இங்கே பாருங்கள், RNAல யூராசில் இருக்கும், அதே தைமின் RNAல இருக்காது. DNAல தைமின் இருக்கும், அதே மாதிரி DNAல யூராசில் இருக்காது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, RNAங்கிற வேர்ட்லேயே பாருங்கள், RNA யூராசிலில் R இருக்குது. ஸோ யூராசில் இஸ் ப்ரெசன்ட் இன் RNA. தைமின்ல R கிடையாது, ஸோ DNAல இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி DNAங்கிறதுல R லெட்டரே கிடையாது, யூராசில் வராது அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நைட்ரோஜன் பேஸ் அண்ட் சுகர், அது ரெண்டும் சேர்த்து சொல்கிறது நியூக்ளியோசைட். எப்போவுமே நமக்கு ஒரு டவுட் வரும், நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் சுகர் ரெண்டும் சேர்ந்தா நியூக்ளியோசைடு. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், N ஃபார் நைட்ரோஜினஸ் பேஸ், S ஃபார் சுகர். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடோட பாஸ்பேட் சேரும்போது நமக்கு கிடைக்கிறது தான் நியூக்ளியோடைடு. ஸோ நியூக்ளியோடைடை நீங்கள் சூப்பர் மேன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பர் மேன் அப்படின்னு SPN. ஸோ சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜன் பேஸ், இந்த மூணு சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. நெக்ஸ்ட் பாண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் சுகர் சேர்ந்தா நியூக்ளியோசைட் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். நியூக்ளியோசைடில் என்ன பாண்ட் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நைட்ரோஜினஸ் பேஸ்லேருந்து நைட்ரோஜன் என்ன எடுத்துக்கோங்க, சுகர் வந்து குளுக்கோஸ், காமன் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் குளுக்கோஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சிம்பிளஸ்ட் சுகர் வந்து குளுக்கோஸ். குளுக்கோஸோட கிரீக் டேர்ம் என்ன, கிளைகோ. ஸோ N கிளைகோசிடிக் பாண்ட் நியூக்ளியோசைடில் இருக்குது, டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் நியூக்ளியோசைடோட பாஸ்பேட் சேர்ந்தா நியூக்ளியோடைட், ஹீஸ் அ சூப்பர்மேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நியூக்ளியோடைடில் பாஸ்போ எஸ்டர் பாண்ட் இருக்குது. ஸோ சிங்கிள் நியூக்ளியோடைடில் பாஸ்போ எஸ்டர் பாண்ட் தான் இருக்கும். அட்ஜசன்ட் நியூக்ளியோடைட் கனெக்ட் ஆகும்போது பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ பாஸ்போ எஸ்டர் பாண்ட் நியூக்ளியோடைடில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் RNAல யூராசில் இருக்குது, DNAல தைமின் இருக்குது அப்படின்னு. ஸோ நைட்ரோஜன் பேஸில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் சுகர்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரியணுமா இல்லையா. ஸோ ரைபோ சுகர், டிஆக்சி ரைபோ சுகர். ஸோ அந்த சுகர் பேரை வச்சு தான் DNA RNAக்கு பேரே வச்சுருக்காங்க, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ரைபோ நியூக்ளிக் ஆசிட் என்ன டைப் ஆஃப் சுகர் இருக்குன்னு, ரெண்டுலேயுமே பென்டோ சுகர் தான் இருக்குது. அதில் ஒரு இடத்துல டிஃப்ரென்ஸ் வருது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 கார்பன் காம்பவுண்ட், இதுவும் 1 2 3 4 5 கார்பன் காம்பவுண்ட். 5th கார்பனில் பாஸ்பேட்டும் ஃபஸ்ட் கார்பன்
கார்பனில் வந்து நைட்ரஜன் பேஸும் வந்துடும். அப்போது இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பனை பற்றி தான் பேச்சு. ஃபோர்த் கார்பன் ஃபிஃப்த் கார்பன் கிடையில பாண்ட் இருக்கிறதுனால அங்கேயும் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பனில் செகண்ட் தேர்ட் ரெண்டுலேயுமே OH ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா அது ரைபோ சுகர். செகண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய அந்த OH ரிமூவ் ஆகி போயிடுச்சுன்னா ஸோ டீனா ரிமூவ், ஆக்சினா ஆக்சிஜன். ஸோ டிஆக்சி ரைபோஸ்னா செகண்ட் கார்பன் அந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி போயிடுச்சு, அதுதான் டிஆக்சி ரைபோஸ். ஸோ டிஆக்சி ரைபோஸ் டிஎன்ஏலையும் ரைபோ சுகர் ஆர்என்ஏலையும் இருக்குது. ஸோ இங்கே செகண்ட் கார்பன் தானே ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி போயிருக்கு, அதனால் இதை யூஸ்வலாக 2-டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2-டிஆக்சி ரைபோ சுகர்னு சொல்லுவாங்க. தென் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கிவ் OH to DNA. டிஎன்ஏக்கு OH கொடுத்தீங்கன்னா that will become RNA. Give OH to DNA to make it RNA. ஸோ இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் அடினைன் தைமின் இதில் டபுள் ஹைட்ரோஜன் பாண்டும் குவானைன் சைட்டோசின் இடையில ட்ரிபிள் ஹைட்ரோஜன் பாண்டும் இருக்குது. ஸோ அடினைன் ஆல்வேஸ் பேஸ் வித் தைமின், குவானைன் ஆல்வேஸ் பேஸ் வித் சைட்டோசின். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அட் the function held at சென்னை. ஸோ சென்னையில் அந்த ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறதுக்கு அட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பிளேஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ரைட் ஹேண்டட் ஓரியன்டேஷனில் தான் ட்விஸ்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. பி ரைட், எப்பவும் சரியாக நடந்துக்குங்க அப்படிங்கிறது தான் பி ரைட் அப்படிம்போம். ஸோ பிடிஎன்ஏ ரைட் ஹேண்டட் ஓரியன்டேஷனில் இருக்கும், மறந்துடாதீங்க. ஒன்லி இசட்டிஎன்ஏங்கிறது மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டட் ஓரியன்டேஷன். மற்ற எல்லா டிஎன்ஏவுமே இன்க்ளூடிங் பிடிஎன்ஏ ரைட் ஹேண்டட் ஓரியன்டேஷனில் தான் இருக்கும், மறந்துடாதீங்க. ZDNA லெஃப்ட் ஹேண்டட் ஓரியன்டேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் தானே இந்த குரோமோசோம் ஃபார்மேஷனில் டிஎன்ஏ சரவுண்ட் பண்ணி இருக்கிறது. அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ரிச் இன் லைசின் அண்ட் அர்ஜினைன். அதை கேட்பாங்க. ஸோ ஹிஸ்டோன் இஸ் இன் லேப். ஹிஸ்டோன்ங்கிறது லெபார்டரியில் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக வச்சுங்க. ஸோ லேப் அப்படியே எடுத்து எழுதுங்க. LAB. L ஃபார் லைசின், A ஃபார் அர்ஜினைன், B ஃபார் லைசினோ அர்ஜினைனோ பேசிக் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அதனால இதை வந்து நம்ம பேசிக்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு அமினோ ஆசிடும் ஹிஸ்டோனில் அதிகமாக இருக்குது. அண்ட் லைசின் அண்ட் அர்ஜினைன் ஆர் பேசிக் இன் நேச்சர், பேசிக் அமினோ ஆசிடாக இருக்குது. தென் ஸ்டார்ட் கோடான், ஸ்டாப் கோடான் படிக்க போகிறோம். ஸ்டார்ட் கோடான், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன AUG தான் ஸ்டார்ட் கோடானாக இருக்குது. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட க்ளோஸ்லி ரிலேட்டட். எல்லா ஊர்லேயுமே மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸில் இந்தியாவில் MBBS கோர்ஸ் ஆகஸ்ட் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் MBBS கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ AUG இஸ் ஸ்டார்ட் கோடான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டாப் கோடான் நான் இனிமேல் தான் எழுத போகிறேன், நல்லா கவனிங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டாப் கோடானில் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்து யூ தான், யூ தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு AA, செகண்ட் அண்ட் தேர்ட். செகண்டுக்கு அப்படியே ஏவை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், G போடுங்க. தேர்டுக்கு AGயை அப்படியே GAன்னு போடுங்க. ஸோ UAA, UAG, UGA இந்த 3 தான் ஸ்டாப் கோடானா இருக்க போகுது. ஸோ திஸ் ஆல் ஆர் த DNA ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசன்ட் இன் த DNA. அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் நமக்கு தெரியும். நான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் எந்தெந்த ஆர்கானிசத்தில் பண்ணியிருக்காங்க, அதாவது ஹியூமன் இல்லாமல் வேறு எந்த ஆர்கானிசத்துலாம் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான ஷார்ட்கட் பேட் பாய்ஸ் க்ரை. அந்த கெட்ட பசங்க தான் அழுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ பேட் அப்படியே எடுத்து BAD, க்ரை எழுதிக்கிங்க. CRY பாய்ஸை மட்டும் விட்டுருங்க. ஸோ பேடில் B பாக்டீரியா, A அரபிடாப்சிஸ், D ட்ரோசோஃபைலா, C செனோரோஹேபிட்டிஸ் எலிகன்ஸ், ஆர் ரைஸ், ஒய் ஈஸ்ட். இந்த ஆர்கானிசத்துலலாம் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஹியூமன் இல்லாத ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் லேக் ஓப்பரானில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்னென்ன, அது எந்தெந்த ஜீன் ரெப்ரசன்ட் பண்ணுது, சிந்தசிஸ் பண்ணுது, அது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பாருங்கள், அல்ஃபபெட் ஆப்போசிட்டாக எழுதிக்கிங்க. இசட் ஃபஸ்ட்டு, A கடைசி. அல்ஃபபெட் ஆப்போசிட்டாக எழுதிக்கிறோம், நடுவில் ஒய். ஜியா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஜியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேர் ஞாபகம் வச்சுங்க. ஜியா அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து தெளிவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பிளட் ப்ரெஷர் தெளிவாக இருக்குது, T தெளிவாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இசட்டுக்கு நேராக B, ஒய்க்கு நேராக P, ஏக்கு நேராக T. ஓகே, அட்டுன்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ B for beta galactosidase, P for permease, T for trans-acetylase. ஸோ ஈஸியாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ these are all the short tricks for molecular basis of inheritance. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.